நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று தமிழ்நாட்டில் வந்துச்சு. அனதர் பீரியடுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஹிந்தி புக்கெல்லாம் படிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமான அஜிடேஷன், ஹிந்தி அஜிடேஷன். புக்கெல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் போட்டு எல்லாம் எரிச்சாங்க தமிழ்நாட்டில். நான் கூட புக்கெல்லாம் போட்டு எரிச்ச ஞாபகம் இருக்குது. நோ ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் கொண்டு வந்து ரோட்டில் போட்டு எரிச்சான். அந்த மாதிரி வேதத்தில் ஒரு மக்கள் வந்து ரோட்டில் புக்கெல்லாம் போட்டு எரிச்சாங்களாம் ரோட்டில். இந்திய எதிர்ப்பு அது எரிச்சது வந்து கோபத்தில் எரிச்சது. இது இவங்க எரிச்சது வந்து பயத்தில் எரிச்சது. ஐயோ அப்பா சாமியை, இது என்னடா இது ஒம்பளை போய் முடிஞ்ச போல தெரியுது, இன்னும் பயத்தில் நமக்கு இது வேணான்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் போட்டு எரிச்சாங்களாம் ரோட்டில். யாருங்க பவுல் எபேசு பட்டணத்துக்கு வந்து ஊழியம் செய்ய வரும்போது, அங்கே அவன் ஊழியம் செய்யும்போது வல்லமையான ஊழியம். அவனுடைய உடம்புலேருந்து கச்சையும் உருமாலையும் எடுத்து விட்டு இப்போ நோயாளிகள் மேலே போட்டோம்னா நோயாளிகள்லாம் அடைஞ்ச உடனே அங்கே பெரிய ஒரு திகில் வருது இந்த ஆன்டி கிறிஸ்டின்ஸு கும்பலுக்கு. அப்போ பிரதான ஆசாரியன் ஸ்கேவான்னு ஒருத்தன் இருந்துக்கிறான். அவன்லாம் இதை பார்த்துட்டு அவனுடைய பிள்ளைங்க 7 பிள்ளைங்களாம். அவங்க என்ன பண்ணாங்க, சரி பவுல் செஞ்ச மாதிரி நம்ம காப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரி உருமால் கச்சையெல்லாம் தூக்கி போட்டு நாங்களும் சுகமாக்குறோம்னா அஸ்தாவி அவங்க மேலே வந்து அவங்களோட தாக்கி அவங்க நிர்வாணமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த கிரேக்கரும் யூதர்களும் எல்லாம் பயந்து போய் மாயவத்தக்காரர்கள்லாம் அவங்க தான் அந்த புக்கை வச்சுக்கிட்டு மாயவத்தை செய்கிறது எல்லாம் புக்கெல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் போட்டு எரிச்சாங்களாம். அந்த அளவுக்கு புக்கை கொண்டு வந்து எல்லாரும் புக்கை கொண்டு வந்து ரோட்டில் போட்டு எரிச்சாங்க. நாங்கள் அதை பைபிளில் அதை படித்த உடனே எனக்கு இந்த ஹிந்தி அஜிடேஷன் இதில் நாங்கள் புக்கை போட்டு ஹிந்தி புக்கை போட்டு எரிச்சது ஞாபகம் வந்துருச்சு.